திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்பதுதான் திமுகவின் இரட்டை வேடம் என கடிந்துரைத்துள்ளார். சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார். வெட்கமில்லை? சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க. பாலியல் சீண்டலுக்கு கிட்டத்தட்ட 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு சொன்னால் உங்களுடைய ஆட்சி எந்த லட்சணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இருக்கின்றது அரசு தேவையா? பயிருக்கு வேலி பாதுகாப்பாக இருக்கின்றது, மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு இன்று வரை இந்த அரசாங்கம் யுபிஎஸ்சி அங்கே தேர்வு செய்யப்பட்ட டிஜிபி பட்டியலிலே ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அவலநிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு தமிழகத்திலே டாஸ்மாக் கடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிடுகிறார், டாஸ்மாகிலே தமிழ்நாட்டிலே திறந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள். இப்பொழுது என்ன நிலைமை? எத்தனை கடைகளை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள்? எவ்வளவு சகோதரிகள் இன்றைக்கு இளம் விதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சி வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக வந்த ஒரு நிலைப்பாடு. இதுதான் திராவிட முன்னேற்றக்கூடிய இரட்டை வேடம்.